ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவன் சாரோட சப் பரபர் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதவன் சார் வந்து ட்ரெயினில் ஒரு சீனியர் டிடிஆராக இருக்கார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமான ஒரு ஜீனியஸ், மேக்ஸில் ஒரு பயங்கரமான புலி அப்படின்னே சொல்லலாம். எல்லா கணக்கையும் அசால்ட்டாக ஃபிங்கர் டிப்பில் போட்டு முடிக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவர் அக்கௌண்ட் பேலன்ஸில் வந்து ஒரு 10 ரூபா 18 ரூபா அந்த மாதிரி காணாமல் போயிடுது. அதனால் வந்து ஏன் காணாமல் போச்சு அப்படின்னு வந்து பேங்க்கில் கேட்குறாரு. கேட்டதும் அவங்க வந்து டிவியை கிஃப்ட் பண்ணிட்டாரு, தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிவியெல்லாம் கிஃப்ட் பண்ணி அப்படி இப்படின்னு சமாளித்து அனுப்பிடுறாங்க. இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததில் இவங்க பேங்க்காரங்க திருடுறாங்க, ஏமாத்துறாங்க, பயங்கரமாக கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி அலையிறாரு. அதுக்கப்புறமா அந்த அக்கௌண்டன்ட் அந்த பேங்க்லேருந்து கொள்ளையடிச்சது அவ்வளோ பணத்தை யார், அந்த பேங்க் ஓனர் அவருக்கும் நம்ம மாதவன் சார், இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படம் ஃபுல்லாக இருக்கும். இதில் கடைசியில் யார் வின் பண்ணாங்க, நியாயம் ஜெயிச்சதா இல்லை பேங்க்காரன் திருடிட்டு போயிட்டானா அப்படி இப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையை அவங்க வச்சுருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு நல்ல மெசேஜ் உள்ள ஒரு படம். உங்களுக்கும் வந்து பேங்க்கில் அடிக்கடி 10 ரூபா 20 ரூபா 500 ரூபா 50 ரூபா இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. அது என்ன ரீசன்னே தெரியாமல் இருக்கும். அது உங்கள் ஒருத்தர்கிட்ட கட் பண்ணால் பரவாயில்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ கோடி அவங்க திருடுவாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸை வந்து இந்த படம் மூலமாக கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருந்தது. ஸ்டோரி செம்ம, ப்ளஸ் வந்து நம்ம மாதவன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. இந்த படத்தில் ஹீரோயினாக ஒரு மேம் நடிச்சிருக்காங்க, அவங்களும் சூப்பராக நடிச்சிட்டாங்க. மாதவன் சாருக்கும் அந்த பொண்ணுக்கும் வர கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. வில்லனும் அவருக்கு கொடுத்த கேரக்டர் வந்து நீட்டாக பண்ணிட்டாரு. இந்த படத்தை பொறுத்தவரையும் சண்டை அப்படின்ற ஒரு சீனே இந்த படத்தில் இல்லை. இந்த படத்தில் லவ் இருக்கும் அண்ட் எமோஷன் சீன்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு மெசேஜ் தட்டி கேட்குற சீன்ஸ், இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே தான் இந்த படமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து 10 பேர் அடிக்கிறது 10 பேரை உருள்றது இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இந்த படத்தில் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து சண்டை எதுவும் இல்லாமல் டீசெண்டாக ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த சப் பர்பர் அப்படின்ற இந்த படத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இவங்க சொன்ன இந்த மெசேஜ்க்காகவே ஒரு டைமாவது இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த சப் பர்பர் அப்படின்ற படம். நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.